எத்தனை பேத்துக்கு தெரியுங்க பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இப்படி ஒரு இடங்க? அட இது ஆலியார் தானே நிறைய பேர் நினைப்பீங்க. எஸ், இது வால்பாறை போற வழிதாங்க. ஆனால் நம்ம இந்த அட்டகத்திக்கு அப்புறம் டைவர்ஷன் எடுத்து ஒரு ரூட் வழியா போகும் பாருங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டேஞ்சரஸான ரூட்னே சொல்லாங்க. அது இல்லாம நம்ம டூரிசம் வெஹிக்கிள் வந்து இந்த ஏரியாவுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. லோக்கல் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தாங்க அலோவ் பண்ணுவாங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம காடம்பாறை வரைக்கும் டிராவல் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த புத்தம்புது BS6 மினி பஸ்ல தாங்க டிராவல் பண்ணியிருந்தோம். இது காடம்பாறை பவர் ஹவுஸ் அண்ட் டேம் வரைக்குமே போகுங்க. ரெகுலரா காடம்பாறைக்கு 3 பஸ்ஸஸ் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிராவல் பண்ணது பாத்தீங்கன்னா 9 o'clock சர்வீஸ்ங்க. ஜஸ்ட் பிலீவ் மக்களே, அந்த செக் போஸ்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய ரூட் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குங்க. உண்மையாலுமே பை சான்ஸ் யூ கேன் see any other wild animals roaming here and there, so spend at least 2 hours journey for this ultimate location. கரெக்டா ஒரு 11:30 காடம்பாறை ரீச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பஸ்லயே ரிட்டர்ன் பொள்ளாச்சி வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட பொள்ளாச்சி டு காடம்பாறை 46 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. புனல் மின்சார பறவை பர் டே 3 சிங்கிள் அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் மக்களே, மறக்காம இந்த 2 மணி சர்வீஸை ட்ரை பண்ணுங்க. டேம் வியூ வரைக்கும் கூட்டு போவாங்க மக்களே.